வணக்கம் இனிய நண்பர்களே. இதுவும் ஒரு முக்கியமான காணொளி தான். வங்கதேசத்தின் படைபலம் என்ன, போர் விமானங்கள் எத்தனை, போர் கப்பல்கள் எத்தனை, இந்தியாவுடன் போரிட்டால் அவற்றால் வெல்ல முடியுமா என்பதை பற்றி காணொளியில் காண உள்ளோம். இந்தியாவுடன் வங்கதேசம் மோதலை தொடர்ந்து நடத்தி வருகிறது. எல்லைப் பகுதியில் நம் நாட்டுடன் வங்கதேச வீரர்கள் மோதலுக்கு தயாராகி வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில்தான் வங்கதேசத்தின் படைபலம் என்ன, அவர்கள் வைத்திருக்கும் போர் விமானங்கள் எத்தனை, போர் கப்பல்கள் எத்தனை, இந்தியாவுடன் போரை தொடங்கினால் வங்கதேசத்தால் வெல்ல முடியுமா என்பது பற்றிய முக்கிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதை பற்றி தான் இக்காணொளியில் காண உள்ளோம். வங்கதேசத்தின் இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகராக முகமது யூனுஸ் தான் இந்த மோதலுக்கு முக்கிய காரணமாவார். ஷேக் ஹசீனா பிரதமர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நம் நாட்டில் தஞ்சமடைந்த பிறகு இரு நாடுகள் இடையேயான மோதல் போக்கு வலுத்து வருகின்றது. இந்தியா வங்கதேசம் இடையேயான மேற்கு வங்க எல்லையில் பதற்றத்தை உருவாக்குவதோடு ட்ரோன்களை பறக்கவிட்டு நம் நாட்டை வங்கதேசம் உளவு பார்க்கிறது. அதோடு எல்லையில் பதுங்குகுழிகளையும் வங்கதேசம் தோண்டுவதாக சொல்லப்படுகிறது. இது தவிர சிட்டகாங்கில் இராணுவ பயிற்சி மேற்கொண்டுள்ளது. மேலும் பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் வங்கதேசம் சென்று அந்த நாட்டுக்கு இராணுவ பயிற்சி அளித்து வருகின்றனர். அதோடு தனது இராணுவ பலத்தை அதிகரிக்கும் வகையில் பாகிஸ்தானிடமிருந்து ஏவுகணைகளையும், துருக்கியிடமிருந்து இராணுவ டேங்குகளையும், சீனாவிடமிருந்து போர் விமானங்களையும் கொள்முதல் செய்து வருகின்றது. இதனால் வங்கதேசம் நம் நாட்டுடன் நேரடி மோதலுக்கு தயாராகி வருவதாக சொல்லப்படுகிறது. சரி, இது இருக்கட்டும். வங்கதேசம் நம் நாட்டுடன் மோதி போரை தொடங்கினால் என்ன நடக்கும், அந்த நாட்டின் இராணுவ பலம் என்ன என்ற தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது நம் நாட்டை ஒப்பிடும் பொழுது வங்கதேச இராணுவம் கட்டமைப்பில் பலம் குறைந்து காணப்படுகிறது. குளோபல் ஃபயர் பவர் இண்டெக்ஸ் 2025 நிலவரப்படி மொத்தம் 145 நாடுகள் இராணுவ கட்டமைப்பின் அடிப்படையில் வரிசைப்படுத்தப்பட்டுள்ளது. இதில் வங்கதேசம் 35வது இடத்தில் உள்ளது. நம் நாடு 4வது இடத்தில் உள்ளது. அதாவது அமெரிக்கா, ரஷ்யா, சீனாவிற்கு அடுத்ததாக 4வது இடத்தில் நம் நாடு உள்ளது. வங்கதேசத்தை பொறுத்தவரை பாதுகாப்பு துறைக்கான பட்ஜெட் என்பது 3.6 பில்லியன் அமெரிக்கன் டாலராக உள்ளது. ஆனால் நம் நாட்டு பாதுகாப்பு துறைக்கான பட்ஜெட் என்பது 75 பில்லியன் அமெரிக்கன் டாலராக உள்ளது. அதாவது 6.22 லட்சம் கோடியாக உள்ளது. இது முந்தைய ஆண்டை ஒப்பிடும் பொழுது 4.79% அதிகமாகும். வங்கதேசத்தை பொறுத்தவரை தற்போது இராணுவத்தில் 1,63,000 பேர் பணியில் உள்ளனர். அதுபோக துணை இராணுவ படையில் 6,30,000 பேர் உள்ளனர். ஆக மொத்தம் 8 லட்சம் இராணுவ வீரர்கள் உள்ளனர். இந்திய இராணுவத்தை எடுத்துக்கொண்டால் பணியாளர்கள் அடிப்படையில் உலகில் 2வது இடத்தில் உள்ளது. அதாவது நம் நாட்டில் 14 லட்சம் இராணுவ வீரர்கள் இராணுவத்தில் உள்ளனர். மேலும் வங்கதேசத்திடம் 320 இராணுவ டேங்குகள் உள்ளன. 27 செல்ஃப் ப்ரொபெல்டு ஏர்டிலரி யூனிட்ஸ் உள்ளன. 437 டாவ்டு ஏர்டிலரி யூனிட்ஸ் உள்ளன. அதுபோக 71 மல்டிபிள் ராக்கெட் லான்ச்சர் சிஸ்டம் உள்ளது. விமானப்படையை எடுத்துக்கொண்டால் மொத்தம் 44 போர் விமானங்கள் உள்ளன. வீரர்களின் போக்குவரத்துக்காக 16 விமானங்கள் உள்ளன. 87 பயிற்சி விமானங்கள் உள்ளன. ஹெலிகாப்டர்களை எடுத்துக்கொண்டால் மொத்தம் 73 ஹெலிகாப்டர்கள் மட்டுமே உள்ளன. இந்த ஹெலிகாப்டர்களை பயன்படுத்தி எந்த ஒரு தாக்குதலையும் நடத்த முடியாது. இது சாதாரண போக்குவரத்து மற்றும் அவசரகால மீட்பு பணிகளுக்கு மட்டுமே இந்த ஹெலிகாப்டர்கள் உதவ முடியும். மேலும் கடற்படையை எடுத்துக்கொண்டால் 7 போர்க்கப்பல்கள் உள்ளன. அதுபோக 2 நீர்மூழ்கி கப்பல்கள் உள்ளன. இந்த நீர்மூழ்கி கப்பல்கள் அனைத்தும் சீனாவின் தயாரிப்பாகும். இந்த தகவல்களின் அடிப்படையில் பார்த்தால் வங்கதேசத்தை ஒப்பிடும் பொழுது நம் நாடு இராணுவம், கடற்படை, விமானப்படையில் மிகவும் பலம் வாய்ந்த நாடாக உள்ளது. வங்கதேசத்திடம் இல்லாத அதிநவீன ஆயுதங்கள், ஏவுகணைகள், போர்க்கப்பல்கள், போர் விமானங்கள் நம் நாட்டிடம் உள்ளது. மேலும் வங்கதேசம் என்ற ஒரு நாட்டை உருவாக்க நாம் பாகிஸ்தானுடன் நடத்திய போரும், கார்கில் போரும் நமக்கு நிறைய போர் அனுபவங்களை கொடுத்துள்ளன. ஆனால் வங்கதேசத்திற்கு அப்படிப்பட்ட போர் அனுபவம் எதுவுமே கிடையாது. இதனால் நம் நாட்டின் படைபலத்தை ஒப்பிடும் பொழுது வங்கதேசத்தின் படைபலம், இராணுவ கட்டமைப்பு, போர் புரியும் தன்மை உள்ளிட்டவை ரொம்பவே வீக்காக உள்ளது. நம் நாட்டை பொறுத்தவரை எந்த நாட்டுடனும் போர் புரிய விரும்புவது இல்லை. இணக்கமாகவே செல்ல விரும்புகின்றோம். ஆனால் நாம் அந்த சண்டையை விடமாட்டோம். மேலும் நம் நாட்டின் மீது வங்கதேசம் போரை திணித்தால் அதற்கு மிகச் சரியான பதிலடி கொடுக்கப்படும் என்பது வங்கதேசத்திற்கு நன்றாகவே தெரியும். ஆகவே அது வாளை சுருட்டி கொண்டு அமைதியாகத்தான் இருக்குமே ஒழிய நம் நாட்டின் மீது போர் தொடுக்க எண்ணாது என்று தெரிகிறது.